ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மசாலா கோதுமை தோசை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. 3 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட்டி மாதிரி வராமல் தோசை மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த கட்டி கட்டியாக இருக்குது. அந்த கட்டி கட்டிலாம் உடையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தோசை மாவு பதத்துக்கு வரணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. வாங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க 1/2 கப்பு. வறுத்துக்குங்க. பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. 3லேருந்து 4 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. எல்லாமே ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்குங்க. 2 வெங்காயம் சேர்த்துங்க கட் பண்ணி. இஞ்சி கொஞ்சமாக இடித்து சேர்த்துங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டோம். இப்போ தக்காளி 2 சேர்த்துங்க. பெரிய தக்காளி இருந்தால் 2, சின்ன தக்காளி இருந்தால் 3 சேர்த்துங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேராத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஞ்ச தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெயை தேய்ச்சி தோசையை ஊற்றிக்கலாம்.
தோசை வட்டமாக அழகாக வந்துருச்சு. மசாலா கோதுமை தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.